நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவனை ஆராதிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். இதுவரைக்கும் நடத்தின தேவன், இதுவரைக்கும் நம்மை பாதுகாத்த தேவன், அவருடைய சிறகுகளின் நிழலிலே நம்மை பாதுகாத்த தேவனுடைய நாமத்தை துதித்து, தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் மரணும் அவர், அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். விசுவாசத்தோடு சொல்லுவோம். நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். ஆயிரம் பதினாயிரம் எங்கும் பக்கம் விழுந்தாலும், அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாது. உன் தேவனும் தாவரமே, அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாது. உன் தேவனும் தாவரமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே,
இயேசுவே எங்கள் மத்தியில் நீர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறபடியாலே நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் கடந்து வருகிறபடியால் துதிக்கிறோம். தேவ பிரசன்னமே எங்கள் மத்தியில் இறங்கி வருவதாக, உம்முடைய மகிமையினாலே நிரப்பப்படுவதாக. தேவனின் நாமம் ஓ ஹல்லேலூயா பலத்த துர்கமாக இருக்கிறது. நீதிமான் அதற்குள்ளே தங்கி சுகமாக இருப்பான் என்று சொல்லப்படுகிறது. ராஜா ஆண்டவரே உயர்த்துகிறோம், நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உங்கள் நாமம் உயர்த்தப்படுவதாக, உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவே துதிக்கிற ராஜா நன்றியோடு கிறிஸ்துவிக்கிறோம். ஹல்லேலூயா கரங்களை உயர்த்தி தேவ பிரசன்னமே ஓ இறங்கி வாருமே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்ம எல்லாரும் கேட்போம். ஹல்லேலூயா நன்றி தகப்பனே துதிக்கிறோம். மகிமையின் பிரசன்னம் இறங்கி வர வேண்டுமே ராஜா. இறங்கி வரும் அப்பா. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. 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 உம்மழகான கண்ணில் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உங்கள் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஹல்லேலூயா
வருகிறது என்று சொன்னவரே, இயேசுவே சீக்கிரம் வாரும் என்று சொல்லி உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை மையப்படுத்துகிறோம். தேவனின் மகிமை இந்த இடத்தை, எங்களை, இந்த ஸ்தலத்தை மூடுகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் சிறுகட்டும், நீர் பெருகட்டும், எங்கள் ஆராதனை உம்மிடம் உயரட்டுமே. உமக்கு மகிமை செலுத்துகிறோம், கனத்தை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவரை அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை மட்டுமாக நம்மை தாங்கினதற்காக தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாக இந்த காணொலி மூலமாகவும் தேவனுடைய வார்த்தையை கேட்கிற உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து நாம் தியானிக்கிற வேத வசனம் யோவான் 11:40. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். ஆமென், அல்லேலூயா. கடந்த வாரத்தில் வைராக்கியமுள்ள விசுவாசம் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். யாருக்கெல்லாம் வைராக்கியம் இருந்தது? யோபுவுக்குள்ள வைராக்கியமுள்ள விசுவாசம் இருந்தது. என்ன சொன்னான்? அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லி. அதுபோல எஸ்தருக்குள்ள ஒரு வைராக்கியம் உள்ள விசுவாசம் இருந்தது. என்னது? நான் செத்தாலும் சாகிறேன், என்னுடைய ஜனத்துக்கு ஒரு விடுதலை கொடுப்பதற்காக என்று சொல்லி. அதே போல சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இந்த 3 வாலிபர்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்தது. என்னது? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனிகளை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார், அப்படி தப்புவியாமல் போனாலும் நாங்கள் இந்த சிலையை வணங்க மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் உள்ள விசுவாசம், அதை தேவன் கனப்படுத்தி அந்த 3 நபருடைய வாழ்க்கையிலும் யோபுவுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம். எஸ்தருடைய அந்த வைராக்கியத்தினால அந்த யூத ஜனமே பாதுகாக்கப்பட்டது. அதுபோல சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய வைராக்கியமுள்ள விசுவாசத்தினாலே அந்த ராஜா அவர்களை தேசத்திலே உயர்த்தி வைத்தார். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு நாம் தியானிக்கிற விசுவாசத்தை பற்றி நாம் தியானிக்கிறோம். கிரியையுள்ள விசுவாசம். ஆமென், அல்லேலூயா. கிரியை உள்ள விசுவாசம், the faith in deeds. கிரியை மூலமாக நம்முடைய விசுவாசம் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி, ஏதோ விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி வாயில மாத்திரம் சொல்றது அல்ல, உதட்டில் மாத்திரம் சொல்வது அல்ல. நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி மாத்திரமல்ல, அது கிரியை மூலமாக வெளிப்பட வேண்டும், செயல் மூலமாக வெளிப்பட வேண்டும். எடுத்துக்கொள்வோம் யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம். யாக்கோபு நிருபம் 2ஆம் அதிகாரம் அவருடைய 20வது வசனத்தில் நாம் இப்படியாக நம்ம வாசிக்கிறோம். யாக்கோபு 2:20 வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? ஆமென், அல்லேலூயா. கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது. அப்ப கிரியைகள் உள்ள விசுவாசம் அது உயிர்ப்பிக்கப்பட்டது, ஜீவன் உள்ளது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் விரும்புவது கிரியைகள் உள்ள விசுவாசம். தொடர்ந்து நம்ம கீழே வாசிக்கும் பொழுது, நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின பொழுது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆபிரகாம் என்று சொல்லும் பொழுதே நமக்கு ஞாபகம் வருவது விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லப்படுவதற்கு இந்த காரியத்தில் நம்ம பார்க்கும் பொழுது உண்மையாகவே கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். உன்னுடைய இனத்தையும் உன்னுடைய ஜனத்தையும் உன்னுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு இப்போ என்று சொன்னார். உடனே அவன் கீழ்ப்படிந்து போனான். அதுல விசுவாசம் இருந்தது. அதுபோல உன்னுடைய சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி சொன்னார். ஆண்டவர் சொன்னார். அதை அவன் விசுவாசித்தான்.
ஆனால் எதுவுமே இல்லை. ஆனால் தொடர்ந்து அவன் ஆண்டவரை விசுவாசித்தான். 75வது வயதில் ஆண்டவர் வாக்கு பண்ணினார். அந்த விசுவாசத்துக்காக காத்திருந்தான். 100வது வயதில் தான் அவனுக்கு பிள்ளை பிறந்தது. நினைக்கலாம், பரவாயில்ல, ஆண்டவருக்காக காத்திருந்தான். அந்த விசுவாசத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? கனப்படுத்தினார். ஆகவே தான் விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லி அழைக்கப்பட்டான் என்று சொல்லி நம்ம சொல்லலாம். ஆனால் நடுவில் என்ன பண்ணிட்டான்? அப்படி மனைவி பேச்சை கேட்டு ஆகாரை திருமணம் செய்து அதன் மூலமாக ஒரு சந்ததி தான் இஸ்மவேல் என்கிற ஒரு முஸ்லீம் என்கிற அந்த சந்ததி. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமையில விசுவாசம் எப்பொழுது பரிபூர்ணப்பட்டது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, பிள்ளை பிறந்தார். ஈசாக்கு நல்ல ஒரு அழகான குழந்தை, வயசான தாத்தாவுக்கு பாட்டிக்கு குழந்தை பிறந்திருக்குது. அவங்க எப்படி இருந்திருக்கு, எப்படி சந்தோஷத்தோடு கூட இருக்கிறாங்க. அந்த பிள்ளை வளர்ந்து வருகிறான். வாலிப வயது வந்தாச்சு. வாலிப வயது வந்து அந்த சூழ்நிலைமையில தான் ஆண்டவர் சோதிக்கிறார். நம்முடைய நேசகுமார், நம்முடைய ஏகபத்திரமாகிய ஈசாக்க நீ என்ன செய்ய, எனக்கு பலி செலுத்து என்று சொல்லி. இந்த இடத்துல தான் விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. ஆண்டவரே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன், நான் உம்மை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவன் வார்த்தையில மாத்திரம் அவன் சொல்லவில்லை. தேவனுடைய வார்த்தைக்கு எந்த மாறுத்தரம் சொல்லாம, எந்த கேள்வியை கேட்காம, எந்த விதமான சந்தேகம் படாம அதற்கு அப்படியே கீழ்ப்படிந்து என்ன செய்தான்? புறப்பட்டு சென்றான். குறிப்பிட்ட அந்த மலைக்கு சென்றார்கள். ஈசாக்கு ஆபிரகாமும் கடந்து போறாங்க. போகிற வழியில ஈசா கேட்கிறான், விறகு இருக்குது, எல்லா ஆயத்தமும் இருக்கிறது, பலி எங்கேன்னு. அப்பொழுதும் ஆபிரகாம் சொல்லுகிறான், பலியை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென், அல்லேலூயா. கடந்து போறாங்க. அந்த பலிபீடத்தை ஆயத்தப்படுத்துறாங்க. பிறகு அடுக்கி வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஈசாக்கை அதில் மேலே படுக்க வச்சு பட்டயத்தை ஓங்கியவன் வெட்ட போகக்கூடிய அந்த சூழ்நிலைமையில தான் தேவன் ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமே, ஆபிரகாமே, உன் பிள்ளையாண்டான் மேலே உன் கையை போடாதே. இப்பொழுது உண்மையாகவே நீ தேவனுக்கு பயந்த மனுஷன் என்பதை இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி, இந்த கிரியை மூலமாகத்தான் ஆபிரகாமுடைய விசுவாசம் பூரணப்பட்டது. ஆமென், அல்லேலூயா. கீழே வாசிக்கிறோம், அப்படியே விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. அப்போ நம்முடைய விசுவாசம், நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி வாயளவில் சொல்றதோ உதட்டளவில் சொல்றதோ வார்த்தையினால சொல்வது மாத்திரமல்ல, நம்முடைய கிரியைகள் மூலமாக வெளிப்பட வேண்டும். இப்படிப்பட்டதான ஒரு சோதனை நமக்குள்ளே வரும் பொழுது ஆபிரகாமுக்கு அந்த மாதிரி ஒரு சோதனை இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இதை எனக்கு நீ கொடு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், நம்ம அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உள்ளவர்களாக நாம் காணப்படுகிறோமா? நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? எப்படிப்பட்ட கிரியைகளை நம்ம வெளிப்படுத்துகிறோம்? 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அந்த சாரிபாத் விதவை வீட்டுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? எலியா தீர்க்கதரிசியை போக சொல்லுகிறார். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, அந்த காலம் பஞ்ச காலமாக இருந்தது. பஞ்ச காலமாக இருந்தபடினால, மழை வராமல் இருந்தபடினால ஆண்டவர் முதல்ல எலியாவை ஆண்டவர் அந்த கேரி ஆற்றங்கரையிலே கொண்டு போய் உட்கார வச்சு அங்கே காகத்தை கொண்டு கர்த்தர் போஷித்தார். ஆமென், அல்லேலூயா. இதை கேட்கிற ஒருவேளை ஊழியக்காரராக இருக்குன்னு சொன்னால், நிச்சயமாகவே ஆண்டவர் நம்ம கொடுக்கக்கூடிய விசுவாசம் என்னன்னா, ஊழியக்காரரை கர்த்தர் எப்படியும் போஷிப்பார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அந்த ஆற்றில் இருக்கிற தண்ணீர் வற்றி போனதுனால ஆண்டவர் அடுத்த ஒரு வாசலை திறக்கிறார். எலியாவே, நீ இங்கே இருக்காத, எழுந்து சாரிபாத் ஊருக்கு போய், அதனுடைய 17:9 நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். ஆமென், அல்லேலூயா. சரி, போறான். அங்கே போகும்போது அந்த வாசல்ல ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறார். அந்த விதவை பார்த்து, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வா என்று சொல்லி கேட்ட உடனே யார் என்னென்ன விசாரிக்கல, அவள் உடனே தண்ணீர் கொண்டு வர போகிற போது
அப்படியே தண்ணீரோட சேர்த்து கொஞ்சம் அப்பமும் கொண்டு வா என்று சொல்லி. தண்ணீர் கொடுக்கறதே பெரிய விஷயம், இதில் வேற அப்பமும் கொஞ்சம் கொண்டு வா என்று சொல்லி கேட்ட உடனே அப்பதான் அவர் சொல்றா, பானையில் என்ன இருக்குது, ஒரு பிடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெய் இல்லாமல் எங்ககிட்ட எதுவுமே இல்லை. அதுவும் இந்த பஞ்ச காலத்தில் நாங்கள் இதை சாப்பிட்டு, நானும் என்னுடைய குமாரனும் சாப்பிட்டு செத்து போக நாங்கள் அதுக்காகத்தான் இந்த விறகை நான் எடுத்துக்கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி அந்த விதவை சொல்லுகிறார். அப்பொழுது எலியா சொல்லுகிற வார்த்தை தான் விசுவாசம் உள்ள வார்த்தை. அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆமென், அல்லேலூயா. ஆனாலும் முதல்ல அதில் எனக்கு ஒரு சிறிய அடைய பண்ணி இடத்துல கொண்டு வா, பிறகு உனக்கும் உன் குமாரனுக்கும் நீ செய்து சாப்பிடலாம். அதில் 14ஆம் வசனம் பாருங்க, கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் செலவழிந்தும் போவதில்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அல்லேலூயா. அப்ப இங்க இந்த விதவைக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசம் கிரியை மூலமாக வெளிப்பட்டது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஆபிரகாமுடைய விசுவாசம் கிரியின் மூலமாக பூர்ணமாக்கப்பட்டது. அதே போல இந்த விதவையினுடைய விசுவாசம் என்னது, கிரியைகள் மூலமாக வெளிப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த சூழ்நிலை பார்த்தா எப்படி இருக்குது, பயங்கரமான பஞ்சம். அதே நிலைமை தான் இன்னைக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ட்ரையான ஒரு சூழ்நிலைமை, வறட்சியான ஒரு சூழ்நிலைமை, வருமானம் இல்லாத சூழ்நிலைமை, வேலை இல்லாத சூழ்நிலைமை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமையில கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், உடைய விசுவாசம் கிரியையுள்ள விசுவாசமா இருந்தால் நிச்சயமாகவே கர்த்தர் அதை கனப்படுத்துவார். அல்லேலூயா. முதலாவது அந்த அப்பத்துல ஒரு அடைய எனக்கு செய்து கொண்டு வா, கொண்டு வந்து கொடு என்று சொல்லும் பொழுது 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். ஆமென், அல்லேலூயா. அப்ப கிரியை உள்ள விசுவாசத்துல முதலாவது நாம் பார்க்கிறது என்ன என்று சொன்னால் கீழ்ப்படிதல். கிரியை உள்ள விசுவாசத்துல முதலாவது நம்ம பார்க்கிறது என்னது, கீழ்ப்படிதல். கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவது காரியம் நோ கொஸ்டின், கேள்வி கேட்கவில்லை. அவள் என்ன செய்யல, கேள்வி கேட்கவே இல்லை. மூன்றாவது அவள் சந்தேகப்படவில்லை. அவள் என்ன செய்யலை, சந்தேகப்படவில்லை. நான்காவது அப்படியே அந்த வார்த்தையை விசுவாசித்து எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். அங்கே சொன்னபடி கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படி பானையில் செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. நான்காவது தன்னுடைய வீட்டாரோடு கூட இணைந்து அவர்கள் எல்லாரும், அவனும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். நான்காவது தன்னுடைய வீட்டார் அனைவரோடும் அந்த விசுவாசத்தில் உறுதியாக நின்றார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படிப்பட்ட கிரியையுள்ள விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைவை கர்த்தர் நிறைவாக மாற்றுவார். அல்லேலூயா. எந்த இருக்கிறதே ஒரு பிடி மாவு, கலையத்தில் கொஞ்சம் எண்ணெய், அப்படிப்பட்ட நிலைமையில ஒருவேளை நீங்க இருந்தீங்கன்னா கர்த்தர் சொல்லுகிறார், கிரியை உள்ள விசுவாசத்துல நம்ம காணப்படும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே என்ன சொல்றாரு, நான் அதை கனப்படுத்தி இந்த வார்த்தையை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எந்த கேள்வியும் கேட்காம எந்த சந்தேகம் படாம தன்னுடைய வீட்டார் அனைவரோடும் தேவனை விசுவாசித்தால் ஒருபோதும் குறையாது, எண்ணெய் ஒருபோதும்
செலவழிந்து போகாது. ஆமென். அல்லேலூயா. பஞ்ச காலம் தேசத்திலே மழை வருகிற வரைக்கும், வேலை வருகிற வரைக்கும் கர்த்தர் உங்களை போஷிப்பார். ஆமென். வருமானம் வருகிற வரைக்கும் கர்த்தர் உங்களுடைய மாவையும் எண்ணெயையும் கர்த்தர் உங்களை நிறைவாக போஷிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. கிரியை உள்ள விசுவாசம் நமக்கு தேவை. கிரியை உள்ள விசுவாசம் நமக்கு தேவை. என்ன செய்தார்? தன்னிடத்தில் உள்ளதை கொடுத்தார். தன்னிடத்தில் உள்ளதை கொடுத்தார். தன்னுடைய உள்ளத்தை கொடுத்தார். உள்ளதை கொடுப்பதும் உள்ளத்தை கொடுப்பதும் கிரியை உள்ள விசுவாசம். ஆமென். நம்மகிட்ட இருக்கிறத கொடுக்க கர்த்தருக்காக கொடுக்க வேண்டும். ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் கேட்டது என்னது? இல்லாத கேட்கல, அவருடைய மகனை கொடு அப்படின்றாரு. உன்கிட்ட இருக்குதில்ல, அதை கொடு அப்படின்றாரு. கொடுத்தான். அதன் மூலமாக அவருடைய கிரியை உள்ள விசுவாசம் பூர்ணப்பட்டது. அவருடைய விசுவாசம் அதன் மூலமாக பூர்ணப்பட்டது. இந்த நாளில் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எனக்கு உள்ளதை நான் உமக்கு நான் கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்தையே நான் கொடுக்கிறேன். ஆண்டவரே, அப்படி நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அப்படி நாம் அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாகவே தெய்வன் அதன் மூலமாக கிரியை செய்ய வல்லவனாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதே போல புதிய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கும் பொழுது எடுத்துக்கொள்ளுங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், அதனுடைய 41வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மார்க் 6:41. அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார். அப்படியே 2 மீன்களையும் எல்லாருக்கும் பங்கிட்டார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சம்பவத்தை நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் அவர்களோடு கூட பேசுகிற அநேக காரியங்களை குறித்து என்ன செய்தார்? அவர்களோடு கூட உபதேசிக்க தொடங்கினார். நல்ல ஒரு டீச்சிங் எல்லாம் கொடுத்ததுனால ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இப்படி சீஷர்கள் வந்து இடத்துல வந்து கேட்குறாங்க, இது வனாந்தரமான இடம், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, புசிக்கிறதுக்கு யார்கிட்டையும் ஒன்றும் இல்லை, எல்லாம் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறாங்க, பசியோடு இருக்கிறாங்க. இவங்களுக்கு போயிட்டு ஏதாவது நாங்கள் கடையில் போய் வாங்கிட்டு வந்துடுறோம் என்று சொல்லும் பொழுது, போய் நாங்கள் வாங்கிட்டு வர்றோம், எங்களை அனுப்பிவிடுங்க, இவர்களை ஒன்று நாங்கள் போய் வாங்குகிறோம், அப்படி இல்லைன்னா இவங்களாவது போயிட்டு வாங்கிட்டு வர்றதுக்கு இவங்களை அனுப்பிவிடுங்க என்று சொல்லி. அப்பொழுது அவர் இயேசு சொல்றாரு சீசனை பார்த்து, நீங்களே அவர்களுக்கு என்ன செய்யுங்க? போஜனம் கொடுங்கள். ஆமென். அல்லேலூயா. நிச்சயமாகவே அவர்கள் போய் வாங்க வேண்டாம், நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். ஊழியக்காரரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஊழியக்காரரை, நீங்களே உடைய விசுவாச மக்களுக்கு போஜனத்தை கொடுங்கள். ஆமென். அல்லேலூயா. அப்போ உடனே வந்து கணக்கு போடுறாங்க. கணக்கு போட்டு பார்த்து 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கினாலும் இவர்கள் புசிக்கிறதுக்கு கொடுக்க கூடுமோ என்று சொல்லி, அப்பொழுது அவர் கேட்கிறாரு, உங்களிடத்திலே எத்தனை அப்பங்கள் உண்டு? ஆமென். என்ன இருக்குது உங்ககிட்ட? போய் பாருங்க. உடனே சொல்றாங்க, 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. உள்ளதை கொடு, உள்ளத்துல இருந்து கொடு, நான் அதை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு? என்ன இருக்குது? அதை கொண்டு வாங்க, போய் பாருங்க, போய் எடுத்துட்டு வாங்க. அப்ப அது யார்கிட்ட இருந்துச்சு? நம்ம மத்தேயுலையும் லூக்காவிலையும் நம்ம வாசிக்கும் பொழுது அது ஒரு சிறுவனிடத்துல இருந்தது. ஆமென். அல்லேலூயா. ஒரு சிறுவனிடத்துல இருந்தது. சின்ன பசங்கிட்ட இருந்து பொருளை வாங்க முடியுமா? ஐஸ்கிரீம் வச்சுட்டு இருக்கான், அந்த ஐஸ்கிரீமை கொடு ஆண்டவர் கேட்குறாருன்னா கொடுத்துருவானா? அந்த பாப்பா கொடுத்துருமா? சாக்லேட்டு வந்து வச்சிருக்கும் போது அந்த சாக்லேட்டை கொடு அப்படின்னு சொல்லி கேட்டா கொடுத்துருமா? இல்லை. ஆனால் உண்மையாகவே அந்த சிறு பையன்
தன்னிடத்திலே உள்ளதை கொடுத்தான், தன்னுடைய உள்ளத்தையும் கொடுத்தான். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த உள்ளதை தான் ஆண்டவர் கேட்கிறார். உள்ளதை கொடுத்தா நிச்சயமா அதை பெருக பண்ணுவார், அதை பெருக பண்ணுவார். இதற்குள்ள அந்த சிறு பையன் கீழ்ப்படிந்தான், போய் கேட்ட உடனே அதை கொடுத்தான். அப்புறம் எந்த கேள்வியும் கேட்கல, எந்த கேள்வியும் அவன் கேட்கவில்லை. அது மாத்திரமல்ல, சந்தேகப்படவில்லை. இதை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க, என்ன நடக்க போகுது, சந்தேகப்படவில்லை. அடுத்தது, அவன் நிமித்தமாக 5000 பேர் புசித்து சாப்பிட்டார்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய கரத்துல அங்க சாரிபாத் விதவை என்ன செய்தார், ஊழியக்காருடைய கரத்துல கொண்டு கொடுத்தார். இங்க இயேசு கிறிஸ்துடைய கரத்துல கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய மனுஷனுடைய கரத்திலும் இயேசு கிறிஸ்துடைய கரத்துல கொடுக்கப்படுகிற எந்த ஒரு நன்மையா இருந்தாலும் நிச்சயமாக கர்த்தர் அதை ஆசீர்வதித்து அதை பெருகவே பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா. It will multiply. 5 அப்பம் 2 மீனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறுபடி தம்முடைய சீசனுக்கு கொடுத்தார். அப்படியே 2 மீன்களையும் அவர்களுக்கு பங்கிட்டார். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மேலும் அப்பங்களிலும் மீன்களிலும் மீதியான துணிக்கைகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தார்கள். அப்பம் சாப்பிட்ட புருஷன் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். ஆமென். அல்லேலூயா. நம்மகிட்ட இருக்கிற உள்ளதை கொடுத்தால், உள்ளத்தை கொடுத்தால் கர்த்தர் நம் மூலமாக அநேகரை ஆண்டவர் போஷிக்க செய்வார். அல்லேலூயா. நம்மை கொண்டு அநேகரை போஷிக்கிறவர்களாக ஆண்டவர் நம்மை மாற்ற விரும்புகிறார். ஆகவே ஆபிரகாம் தன்னிடத்தில் உள்ளதை கர்த்தருக்காக கொடுத்தான். சாரிபாத் விதவை தனக்கு உள்ளதை அந்த தேவனுடைய மனுஷனுக்கு ஊழியக்காரருக்கு கொடுத்தார். சிறு பையன் தனக்கு உள்ளதை இயேசு கிறிஸ்துவிடத்திலே கரத்திலே கொடுத்தான். இந்த சீசத்தை கொடுத்து அது மூலமா இயேசு கிறிஸ்துடைய கரத்திலே கொடுக்கப்பட்டது. நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு உள்ளதை கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது, கிரியையின் மூலமாக நாம் அதை கொடுக்கும் பொழுது அந்த விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்தி அதை மிகவும் மிகவும் பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய விசுவாசத்தின்படி கர்த்தர் என்ன பண்றாரு, ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டியை அங்க ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஆமென். அல்லேலூயா. அந்த ஆட்டுக்குட்டி தான் இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஒரு காரியத்தை குறித்து முதலாவது ஆபிரகாமை குறித்து யாக்கோபுலே நாம் அங்கே வாசிக்க கேட்டோம். 2வதாக நம்ம பார்க்கும் பொழுது அந்த யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 25வது வசனம், யாக்கோபு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதியுள்ளவராக்கப்பட்டார். அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததாய் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது இங்கே பார்க்கும்போது ராகாப் வேசியை குறித்து நம்ம பார்க்கிறோம். வேசி என்று சொல்லும் போதே அவளுடைய வீடு மரணத்துக்கு போகும் வழி. யோசுவா 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது தேசத்தை வேவு பார்க்க போகிறவர்களாம் யோசுவா என்ன செய்கிறார், அனுப்பி விடுகிறார். போறவங்க நேரா போய் எங்க தங்குறாங்க, வேசியுடைய வீட்டுக்கு போய் தங்குறாங்க. ஓகே, வேசியுடைய வீட்டுக்கு போய் தங்குறாங்க. வேசியுடைய வீடு நீதிபதிகளை வாசிக்கிறோம், அவருடைய வீடு மரணத்துக்கு போகும் வழிகள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மையாகவே இந்த ராகாப்புடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் இவர்கள் போனதின் நிமித்தமாக அந்த ராகாப் வேசியை கர்த்தர் ரட்சித்தார். அல்லேலூயா. ராகாப் வேசிக்குள்ளே ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் கொண்டு வந்தார்.
யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது தேசத்தை வேவு பார்க்கும்படியாக அவர் கடந்து போகிறாங்க, போய் தங்கி இருக்கிறாங்க. இந்த செய்தி ராஜாவுக்கு அறிவிக்கப்படுகிறது. உடனே அங்கிருந்து ஆள் அனுப்புகிறாங்க. ஆள் அனுப்பின உடனே அந்த வீட்டுக்குள்ளே வந்து கேட்குறாங்க, தேசத்தை வேவு பார்க்கும்படி மனுஷர்கள் வந்தாங்களாமே, உங்கள்கிட்டவா இருக்கிறாங்க என்று சொன்ன உடனே எங்கள் அப்போ சொல்றா, அவள் உண்மையை சொல்லுகிறாள். 4ஆம் வசனம், மெய்தான், என்னிடத்தில் மனுஷர்கள் வந்திருந்தார்கள், ஆனால் யாரையும் தெரியாது, ஆனால் சீக்கிரமாக அவர்கள் புறப்பட்டு கடந்து போய் விட்டார்கள், எங்கே போனாங்கன்னு எனக்கு தெரியாது என்று சொல்லி சீக்கிரமாக போய் தேடுங்க, அவங்கள போய் பிடிக்கலாம் என்று சொல்லி அந்த வந்தவர்களை அனுப்பி விடுகிறார். அனுப்பி விட்டுட்டு இவளுடைய விசுவாசமுள்ள ஒரு வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே பார்க்கிறோம். 2வது 9ஆம் வசனத்திலிருந்து நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது, கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையாகவே ஒரு வேசியுடைய வாயிலிருந்து ஒரு விசுவாசமுள்ள வார்த்தையை கர்த்தர் ஏற்படுத்தினார். தேவனுடைய பிள்ளைகள் அந்த வேசியுடைய வீட்டுக்கு போனதுனால தேவ மனுஷர் அந்த வீட்டுக்கு, வேசியுடைய வீட்டுக்கு அங்கே போனது நிமித்தமாக அந்த ராகாப் வேசியை கர்த்தர் ரட்சித்தார். அவளுக்குள்ள ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்தின் குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தை தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தான் அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கு ஓகுக்கும் செய்ததை கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களால் எல்லாரும் தைரியமற்று போயிட்டோம். உங்கள் தேவனாய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். அல்லேலூயா. ராகாப்புடைய வாயிலிருந்து இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உள்ள ஒரு வார்த்தை, அவர் தான் தேவன். தேவன் உங்களுக்கு இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்திருக்கிறார் என்று சொல்லி அந்த ஒரு விசுவாசமுள்ள வார்த்தை நிமித்தமாக இந்த ராகாப் அவர்களை பாதுகாத்து அவர்களை மறுபடியுமாக பத்திரமாக வெளியே அனுப்பிவிடுகிறார். போவது முன்பதாக கேட்குறது என்னன்னா, எனக்கு நீங்கள் ஒரு ஆணையிட்டு கொடுக்க வேண்டும். உங்களை நான் பாதுகாத்ததுனால நானும் என்னுடைய வீட்டாரும் இந்த அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும். இப்பொழுது அந்த மனுஷன் சொன்னாங்க, ஒரு சிவப்பு நூலை உன்னுடைய ஜன்னலில், இந்த கயிற்றை இந்த ஜன்னலில் கட்டி வைப்பாய் என்று சொன்னால், நாங்கள் இந்த தேசத்தை அழிக்க வரும் பொழுது நீயும் உன்னுடைய வீட்டாரும் குடும்பத்தாரும் பாதுகாக்கப்படுவீர்கள். ஒருவேளை உன்னையும் உன்னை சார்ந்த உன்னுடைய வீட்டார், உன்னுடைய உறவினர்கள் எல்லாரையும் உன்னுடைய ஒரே வீட்டில் கூட்டி வைத்துக்கொள். இந்த சிவப்பு கயிற்றை நாங்கள் பார்க்கும் பொழுது அந்த வீட்டுக்குள்ளே யாரும் எந்த விதமான ஒரு மரணம் அங்கே வரவே வராமல் நாங்கள் பாதுகாப்போம் என்று சொல்லி அந்த ஒரு வார்த்தை சொன்னார். அதே போலவே அப்படியே இந்த சம்பவத்தை யோசுவாவுக்கு சொன்னாங்க. 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது யோசுவா சொல்கிறார், இந்த எரிகோவுடைய பட்டணத்தில் கடந்து போகக்கூடிய சூழ்நிலைமையில் நீங்கள் ராகாப் அந்த வேசியுடைய வீட்டுக்கு மாத்திரம் யாரும் அதை தொடக்கூடாது, எந்த விதமான ஆபத்தான சூழ்நிலையை நீங்கள் செய்து விடக்கூடாது என்று சொல்லி அப்படியே இந்த ராகாப் வேசியும் உடைய குடும்பத்தாரும் பாதுகாக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் 6ஆம் அதிகாரத்தில் நாம் அங்கே வாசிக்கிறோம். அந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது உண்மையாகவே அதில் ஒரு விசேஷித்த ஒரு காரியம் என்னவென்று சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், 6ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வருஷத்தில் அங்கே சொல்லப்படுகிறது, ஆனாலும் இந்த பட்டணம் இதில் உள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீராகும். நாம் அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியால் அவளும் அவளோட வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடே காக்க கடவர்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதை தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது கீழே நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னு சொன்னால் 23ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது வேவுகாரரான அந்த வாலிபர் உள்ளே போய் ராகாப்பையும் தகப்பனையும் தாயையும் சகோதரர்களையும் அங்குள்ள யாவரையும் குடும்பத்தார் அனைவரையும் வெளியே அழைத்து கொண்டு போய் அவர்களை இஸ்ரவேல் பாளையத்துக்கு புறம்பே இருக்கும்படி செய்தார்கள். அதைத் தொடர்ந்து அவர்கள் எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் பேசி மறைத்து வைத்தபடியினால்
அவளையும் அவருடைய தகப்பன் வீட்டாரையும் அவர்களுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடே வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு புறஜாதி ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலே அவள் ரட்சிக்கப்பட்டு அவள் கடந்து வருகிறாள். நிச்சயமாகவே இவளுடைய இந்த விசுவாசத்தோடு மாத்திரம் நின்று விடவில்லை, கிரியை மூலமாக வெளிப்பட்டது. ஆமென். ஒரு வேசி, ஒரு பாவியான ஸ்திரீ நீதிமானாக மாற்றப்பட்டாள். அல்லேலூயா. அதுக்கு காரணம் என்னன்னா, அவருடைய வாழ்க்கையில் இருந்த விசுவாசத்தினுடைய கிரியை மூலமாக இந்த பாவியான ஸ்திரீ என்ன செய்யப்பட்டாள்? நீதிமானாக்கப்பட்டாள். இன்னைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எனக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு பாவம், அதாவது வேசித்தனமான பாவம் இல்லாவிட்டாலும் தேவனுக்கு பிரியமில்லாத பாவம் இருக்கும் என்று சொன்னால், தேவனுடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் சொல்வது மாத்திரமல்ல, அந்த கிரியை மூலமாக நான் வெளிப்படுத்துகிறேன். கிரியை மூலமாக நான் வெளிப்படுத்தும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்முடைய கிரியையுள்ள விசுவாசத்தை கனப்படுத்தி நம்மையும் நீதிமானாக மாற்ற விரும்புகிறார். ஆமென். ரோமர்ல வாசிக்கிறோம், அவருடைய ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டபடினால நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்து நம்மை நீதிமானாக மாற்றுகிறது. ஆகவே இந்த கால வேளையிலே தேவனுடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த 2 பேருடைய விசுவாசம் கிரியையுள்ள விசுவாசம். ஆமென். ஆபிரகாமுடைய விசுவாசம் கிரியையுள்ள விசுவாசம், இந்த ராகாபுடைய விசுவாசம் கிரியையுள்ள விசுவாசம். அந்த விசுவாசத்தினால 2 பேரும் நீதிமானாக்கப்பட்டார்கள். அதுபோல என்னையும் நீதிமானாக ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி தெய்வ சகோதர கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நாம் ஜெபிப்போம். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த ஆண்டவரை கால வேளையிலே உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே கிரியையுள்ள விசுவாசத்தை கர்த்தர் நீ தந்து, விசுவாசம் என்று சொல்லி வார்த்தைகள் அல்ல கிரியை மூலமாக வெளிப்படுவதாக ஆண்டவருடைய மகிமையின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆபிரகாமை கர்த்தர் விசுவாசிகளின் தகப்பன் என்கிற ஒரு மேன்மையை கொடுத்து அந்த கிரியை மூலமாக விசுவாசம் பூர்ணப்பட்டது போல ஆண்டவரே எங்களுக்குள்ள அந்த விசுவாசம் ஆண்டவரை இன்னும் அதிகமாக ஆண்டவரை காணப்படுவதாக. உள்ளதை கொடுத்தான், உள்ளத்தை கொடுத்தான். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, ராகாப் வேசியா இருந்தாலும் பாவியா இருந்தாலும் ஆண்டவரே கர்த்தாவே தெய்வ மனுஷர்களை ஆண்டவரே கர்த்தாவே தன்னை பாதுகாத்து ஆண்டவரே விசுவாசமுள்ள வார்த்தைகளை சொல்லி அதன் மூலமாக ஆண்டவரே தன்னுடைய பாவங்கள் கழுவப்பட்டு ஆண்டவரே குடும்பமும் ஆண்டவரை பாதுகாக்கப்பட்டது போல தேவனே எங்கள் மூலமாக என்னுடைய குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே வருகிற ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பு உண்டு என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுடைய கிரியைகள் மூலமாக ஆண்டவரே எங்கள் குடும்பமும் பாதுகாக்கப்படட்டும். இந்த கொரோனா நாட்களில் தேவனுடைய கரம் ஆண்டவரை ஒவ்வொரு குடும்பத்தின் மேலே இறங்கட்டும். இந்த வைரஸ் முற்றிலுமாக அழிக்கப்படட்டும். தேவனுடைய நாமத்தினாலே, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.